முத்து, ஜாக்லின், சௌந்தர்யா, மஞ்சரி, ஜெஃப்ரி எல்லாரும் உட்காந்து வெளியே உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. தீபகனாவும் கூட உட்காந்துருக்காரு. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போதுட்டு சௌந்தர்யா ஒரு டவுட் கேட்குறாங்க. ஏதோ தட்டு காயலைன்னா ஏதோ தட்டு காய வச்சா ஏதோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கலாம் சொல்லுவாங்களே, அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டவுடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, தரித்திரம் பிடிக்கும்னு சொல்லுவாங்கன்ட்டு. முத்துக்குமரன் இல்லை, தீபகனா சொல்கிறாரு. உடனே அப்படியா, அதுதான் சொல்லுவாங்க, தட்டு காய வச்சா தரித்திரம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னு. உடனே முத்துக்குமரன் சொல்கிறார், அப்போ தட்டு காய வைக்கலைன்னா தரித்திரம் போயிடுமா, அப்போ நான் என் தட்டெல்லாம் ஒழுங்காக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன்னா நீ இந்த வாரம் எலிமினேட் ஆயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாரு. கிண்டல் பண்ண உடனே சௌந்தர்யா வந்துட்டு சொல்கிறாங்க, நீ தட்டு கழுவுறதுக்கும் நான் எலிமினேட் ஆகிறதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு, உன் எலிமினேஷனுக்கு பின் தான் என் எலிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சிரித்த உடனே பயங்கரமாக எல்லாரும் சிரிச்சிட்ருக்காங்க. உடனே மஞ்சரி சொல்கிறாங்க, இப்போ ஜெஃப்ரியோட கேப்டன்சி ஸ்பீச் அப்போ நீங்கள் எல்லோரும் எலிமினேட் ஆகி போனதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் வேஸ்ட்டாக தானே போகும், அந்த கவர் உங்களோட கபோர்ட்லாம் வேஸ்ட்டாக தானே போகும், அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா பேசியிருப்பாங்க. அப்போது நீங்கள் எல்லோரும் எலிமினேட் ஆகி போகிறப்போவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷாக் ஆகிருப்பாங்க. உடனே நம்ம எல்லோரும் எலிமினேட் ஆகி போனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சிரிச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து இப்போ சொல்லிவிட்டு அப்போவே தெரிஞ்சிச்சு எவ்வளோ கான்ஃபிடென்ஸோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை 2 பேரும் அடிக்கடி இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க, முத்துக்குமரனும் சௌந்தர்யாவும். ஸோ கடைசியில் யாரோட எலிமினேஷனுக்கு அப்புறம் யாரோட எலிமினேஷன் நடக்கணும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.